தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து நமக்கு 92.5 ஸோ அந்த கோட்டாக்கான ரிசர்வேஷனுடைய ஆன்லைன் கவுன்சிலிங்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சீட் மேட்ரிக்ஸ் வந்து டென்டேட்டிவா இப்ப நமக்கு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக எனக்கு ஒரு என்கரேஜிங் அண்ட் மோட்டிவேஷனலாக இருக்கும். நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அந்த முதல் ரவுண்டுக்கான வேக்கன்சி வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்றேன். மெட்ராஸ் எம்எம்சியில வந்து 196 சீட், இதுல 61 சீட் ஓசி, பிசி 52, பிசிஎம் 7, எம்பிசி டிஎன்சி 39, எஸ்சி 30, எஸ்சிஏ வந்து 6, எஸ்டி 1. நெக்ஸ்ட் ஸ்டான்லி 197, 61 சீட் ஓசி, 52 பிசி, பிசிஎம் 7, எம்பிசி 40, எஸ்சி 30, எஸ்சி 5, எஸ்டி 2ங்க. அடுத்து கீழ்பாக் 118, 37 ஓசி, பிசி 30, 4 வந்து பிசிஎம், எம்பிசி 24, எஸ்சி 18, எஸ்சிஏ 3, எஸ்டி 2. அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ் 197, 61 ஓசி, பிசி 51, பிசிஎம் 8, எம்பிசி 39, 32 எஸ்சி, எஸ்சிஏ 5, எஸ்டி 1. நெக்ஸ்ட் தஞ்சாவூர் 118, 37 ஓசி, பிசி 32, பிசிஎம் 3, எம்பிசி 24, எஸ்சி 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. நெக்ஸ்ட் செங்கல்பட்டு 79, 24 ஓசி, பிசி 21, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் திருநெல்வேலி 197, ஓசி 61, பிசி 52, பிசிஎம் 7, எம்பிசி 39, எஸ்சி 32, எஸ்சிஏ 5, எஸ்டி 1. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் 157, ஓசி 49, பிசி 41, பிசிஎம் 6, எம்பிசி 32, எஸ்சி 24, எஸ்சிஏ 3, எஸ்டி வந்து 2. நெக்ஸ்ட் சேலம் மோகன் குமாரமங்கலம் 79, ஓசி 24, பிசி 21, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் கேபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி 118, 37 ஓசி, பிசி 32, பிசிஎம் 3, எம்பிசி 24, எஸ்சி 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. நெக்ஸ்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரையும் 118, 37 ஓசி, பிசி 31, பிசிஎம் 4, எம்பிசி 21, எஸ்சி 18, எஸ்சிஏ 3, எஸ்டி 2. நெக்ஸ்ட் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 118, 37 ஓசி, பிசி 31, பிசிஎம் 4, எம்பிசி 24, எஸ்சி 17, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து வேலூர் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரையும் டோட்டலா 79, ஓசி 24, பிசி 20, பிசிஎம் 4, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தடுத்த காலேஜஸ் பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்ப்போம். இருங்க, எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் 79 சீட்டு, ஓசி 24, பிசி 21, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து திருவாரூர் பொறுத்தவரையும் 79 சீட்டு, 24 ஓசி, பிசி 21, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் சிவகங்கை 79 சீட்டு, ஓசி 24, பிசி 22, பிசிஎம் 3, எம்பிசி 15, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் திருவண்ணாமலை 79 சீட்டு, ஓசி 24, 21 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 15, எஸ்சி 12, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. ஓமந்துரா சென்னை 79, 24 ஓசி, பிசி 20, பிசிஎம் 4, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. அடுத்து கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரை 60 சீட்டு, ஓசி 18, பிசி 16, பிசிஎம் 2, எம்பிசி 12, எஸ்சி 9, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. நெக்ஸ்ட் ஈரோடு பெருந்துறை மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரையும் இந்த கல்லூரியில ஐஆர்டி ரிசர்வேஷன் இருக்கு. 30 சீட் போக மொத்தமா 81, 30 சீட் ஐஆர்டிக்கு போயிடும். மிச்சம் ஓசிக்கு 16, ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு பிசி 14, பிசிஎம் 2, எம்பிசி 10, எஸ்சி 7, எஸ்டி வந்து 2, எஸ்சிஏ வந்து 2.
நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் புதுக்கோட்டை 118 37 ஓசி பிசி 32 பிசிஎம் 3 எம்பிசி 24 எஸ்சி 18 எஸ்சி ஏ வந்து 3 எஸ்டி 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து கரூர் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரை 118. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 37 ஓசி பிசி 31 பிசிஎம் 4 எம்பிசி 24 எஸ்சி 17 எஸ்சிஏ 4 எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து கடலூர் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரை 118 ஓசி 37 பிசி 31 பிசிஎம் 4 எம்பிசி 23 எஸ்சி 18 எஸ்சிஏ 4 எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து அரியலூர் மெடிக்கல் காலேஜ் 118 சீட்ல 37 ஓசி 32 பிசி பிசிஎம் 3 எம்பிசி 24 எஸ்சி 18 எஸ்சிஏ 3 எஸ்டி 1. நெக்ஸ்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 119 சீட்டு 37 ஓசி பிசி 32 பிசிஎம் 3 எம்பிசி 24 எஸ்சி 18 எஸ்சிஏ 4 எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து கள்ளக்குறிச்சியில 118 சீட்ல 37 ஓசி 32 பிசி 4 வந்து பிசிஎம் எம்பிசி 23 எஸ்சி 17 எஸ்சிஏ 4 எஸ்டி வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி 118ல 37 வந்து ஓசி பிசி 32 பிசிஎம் 4 எம்பிசி 22 எஸ்சி 18 எஸ்சிஏ 4 எஸ்டி 1ங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல 118 அதுல ஓபன் கேட்டகரி ஓசி 38 பிசி 30 பிசிஎம் 4 எம்பிசி 24 எஸ்சி 17 எஸ்சி. கவர்மெண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 79 சீட்டு 24 ஓசி பிசி 21 பிசிஎம் 3 எம்பிசி 16 எஸ்சி 12 எஸ்சி 2 எஸ்டி வந்து 1ங்க. நெக்ஸ்ட் நீல்கிரிஸ் ஊட்டி மெடிக்கல் காலேஜ்ல 118ல ஓசி 37 பிசி 32 பிசிஎம் 4 எம்பிசி 23 எஸ்சி 17 எஸ்சிஏ 4 எஸ்டி 1. நெக்ஸ்ட் ராமநாதபுரம் 79 24 ஓசி 21 பிசி பிசிஎம் 3 எம்பிசி 16 எஸ்சி 12 எஸ்சிஏ 2 எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 79 ஓசி 24 பிசி 21 பிசிஎம் 3 எம்பிசி 16 எஸ்சி 12 எஸ்சிஏ 2 எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் திருப்பூர் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரையும் 79 ஓசி 24 பிசி 21 பிசிஎம் 3 எம்பிசி 16 எஸ்சி 12 எஸ்சிஏ 2 எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விருதுநகர் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரையும் 118 சீட்டு ஓசி 37 பிசி 30 பிசிஎம் 4 எம்பிசி 24 எஸ்சி வந்து 12 எஸ்சிஏ வந்து 4 எஸ்டி வந்து 1ங்க. ஸோ டோட்டல் நமக்கு சீட்ஸ்ன்னு பார்த்தா நமக்கு ஓப்பன் கேட்டகிரிக்கு 1219 பிசி 1042 பிசிஎம் 138 எம்பிசி டிஎன்சி 786 எஸ்சி 595 எஸ்சிஏ 113 எஸ்டி 39 ஐஆர்டிக்கு 30 டோட்டல் 3962 சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவோடைய சீட். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் நம்ம சீட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே செல்ஃப் ஃபைனான்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜஸ் ஐஆர்டி பெருந்துறையில நமக்கு 30 சீட்ஸ் வந்து ஐஆர்டி வார்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல அந்த 30 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஓசிக்கு 9 பிசி 8 பிசிஎம் 1 எம்பிசி 6 எஸ்சி 5 எஸ்சிஏ வந்து 1ங்க. ஸோ இது வந்து நமக்கு அந்த ரிசர்வேஷன்ல வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு பிரிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது இஎஸ்ஐ பார்ப்போம். இஎஸ்ஐ சென்னை இஎஸ்ஐ பொறுத்தவரையும் 91 சீட்ஸ் டோட்டல் 28 ஓசி பிசி 24 பிசிஎம் 3 எம்பிசி 18 எஸ்சி 14 எஸ்சி 3 எஸ்டி. ஓகே டென்டேட்டிவ் வேகன்சி வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல எப்படி நமக்கு இந்த கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல பிரிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி எஸ்ஆர்எம் அதாவது திருச்சி எஸ்ஆர்எம்ல நமக்கு கவர்மெண்ட்டுக்கு மொத்தம் 37 ஓசி பிசி 30 பிசிஎம் 3 எம்பிசி 24 எஸ்சி 18 எஸ்சிஏ 3 எஸ்டி 1. அதே இது வந்து மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் கிடையாது. ஸோ நமக்கு தெலுங்கு மைனாரிட்டிக்கு 87 சீட்ஸ் ஒதுக்குறாங்க. 38 சீட் என்ஆர்ஐ, டோட்டல் சீட் 241. நெக்ஸ்ட் கற்பக விநாயகா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் 143ல ஓசி 28 கவர்மெண்ட் கோட்டால பிசி 24 பிசிஎம் 3 எம்பிசி 17 எஸ்சி 14 எஸ்சிஏ 3 எஸ்டி 1ங்க. ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 30
என்ஆர்ஐக்கு 23 143. இது வந்து நான் மைனாரிட்டி காலேஜ். கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி. ஸோ பிஎஸ்ஜியை பொறுத்தவரையும் 238 சீட். இந்த கல்லூரியில கவர்மெண்ட் கோட்டாக 48 சீட், ஓசி பிசி 38, பிசிஎம் 6, எம்பிசி 31, எஸ்சி 22, எஸ்சி 4, எஸ்டி 1. ஸோ என்ஆர்ஐக்கு 38, ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 50. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ மூகம்பியா கன்னியாகுமரி. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்தவரை மைனாரிட்டி காலேஜ்னால டோட்டல் 144, ஓசி 22, பிசி 19, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்சி 9, எஸ்சிஏ 2, ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதுவும் கிடையாது. பட் மலையாள மைனாரிட்டிக்கு 52, என்ஆர்ஐ 23ங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மைனாரிட்டியில வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர். இந்த கல்லூரியை பொறுத்தவரை 240 சீட்ஸ். ஜெனரல் ஓப்பன் சீட் கவர்மெண்ட் கோட்டாக்கு 35, ஓசி பிசி 31, பிசிஎம் 4, எம்பிசி 23, எஸ்சி 18, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. நெக்ஸ்ட் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 62, தெலுங்கு மைனாரிட்டி 25, என்ஆர்ஐ 38ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் கற்பகம் ஃபேக்கல்டி. ஸோ இந்த கல்லூரியும் தெலுங்கு மைனாரிட்டினால 144 சீட்ஸ் வந்து டோட்டல் இன்டேக். ஓப்பன்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓசி 21, பிசி 18, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்டி 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜ்மெண்ட் எதுவும் கிடையாது. தெலுங்கு மைனாரிட்டிக்கு 52, என்ஆர்ஐ 23ங்க. ஸோ அடுத்து சிஎம்சி வேலூர். ஸோ வேலூரை பொறுத்தவரை 98 சீட்ஸ். இதுல வந்து நமக்கு 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 50 சீட்ஸ் ஒதுக்கிடுறாங்க. அதே இது கவர்மெண்ட் கோட்டால 20%க்கு 20 சீட்டு. மிச்சம் இருக்கக்கூடிய ஓப்பன் ஜெனரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய சீட்ஸ். கவர்மெண்ட் அதாவது எந்த ஒரு மைனாரிட்டி இல்லாம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னா ஓசிக்கு 8, பிசிக்கு 8, எம்பிசிக்கு 6, எஸ்சிக்கு 5, எஸ்சிஏக்கு வந்து 1. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிஎம்சி. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜஸ் என்னன்னா தியாகூர் மெடிக்கல் காலேஜஸ் பார்ப்போம். ஸோ தியாகூரை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நமக்கு சென்னையில டோட்டல் சீட்ஸ் 143, ஓசி 28 கவர்மெண்ட் கோட்டால, பிசி 25 கவர்மெண்ட் கோட்டால, பிசிஎம் 2, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சிஏ வந்து 3, எஸ்டி 1. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 30, என்ஆர்ஐக்கு 23. ஸோ நெக்ஸ்ட் மதுரை வேலம்மாள் 143, 28 சீட் வந்து நமக்கு ஓசி பிசி 24, பிசிஎம் 3, எம்பிசி 18, எஸ்சி 13, எஸ்சிஏ 3, எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1. ஸோ டோட்டல் சீட். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜஸ் பொறுத்தவரையும் நமக்கு டோட்டல் சீட் வந்து 143. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில கவர்மெண்ட் கோட்டால 28, 24 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. ஸோ மேனேஜ்மெண்ட் ஜெனரலுக்கு 30, என்ஆர்ஐ 23. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னை முத்துக்குமரன். ஸ்ரீ முத்துக்குமரன் வந்து தெலுங்கு மைனாரிட்டினால டோட்டல் 144 சீட்டு. ஓசி 21, பிசி 18, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியுடைய மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு பார்த்தா தெலுங்கு மைனாரிட்டிக்கு மொத்தமா 52 சீட் ஒதுக்கிறாங்க. ஸோ 23 சீட் என்ஆர்ஐ. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாதா காலேஜஸ் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டினால 144 சீட்ல கவர்மெண்ட் கோட்டா 21, பிசி 18, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1, 21 சீட் ஓப்பன் ஓசிக்கு. ஸோ இந்த கல்லூரி மைனாரிட்டினால ஸோ நமக்கு வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு வந்து 52, என்ஆர்ஐக்கு 23. நெக்ஸ்ட் அன்னபூர்ணா. அன்னபூர்ணா பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டினால 144 சீட்ல ஓசி 21, பிசி 18, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. ஸோ இந்த கல்லூரியில மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜெனரலுக்கு 26, மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டிக்கு 26, என்ஆர்ஐக்கு 23. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச். ஸோ கோயம்புத்தூர் ஜிஹெச் அதாவது சிஹெச் வந்து நமக்கு எந்த ஒரு மைனாரிட்டியும் கிடையாது. ஸோ அதனால எவ்வளவு சீட் ஒதுக்கியிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதாவது நமக்கு கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர்ல 143 சீட்டு, 28 ஓசி கவர்மெண்ட்டுக்கு, பிசி 24, பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சி 3, எஸ்சிஏ 3, எஸ்டி 1.
ஸோ 30 சீட்டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், 23 சீட் என்ஆர்ஐ. ஸோ இந்த கல்லூரி நான் மைனாரிட்டி. அடுத்து வந்து பனிமலர் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ்னால 144 சீட்ஸ் வந்து நமக்கு டோட்டலா இன்டேக் பண்றாங்க. கவர்மெண்ட் 21, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓசி, பிசி வந்து 18, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சி 2, எஸ்டி 1. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 22, அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 30, என்ஆர்ஐக்கு 23ங்க. ஸோ அடுத்து இந்திரா மெடிக்கல் கல்லூரி வந்து திருவள்ளூர் 143 சீட்ஸ்ல நமக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓசிக்கு 28, பிசி 24, பிசிஎம் 3, எம்பிசி 19, எஸ்சி 13, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜென்ரலா 30 சீட்டு, என்ஆர்ஐக்கு 23ங்க. ஸோ அடுத்து சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் கல்லூரி வந்து நமக்கு 143 சீட்டு. ஸோ இருங்க எரேஸ் பண்ணிக்கிறேன் தெளிவா தெரியுது. ஸோ சுவாமி விவேகானந்தா 143 சீட்டு, 28 ஓசி, 24 பிசி கவர்மெண்ட்டுக்கு, 24 கவர்மெண்ட் பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. அடுத்து மேனேஜ்மெண்ட்டுக்கு 30 சீட்டு, ஜென்ரலா மேனேஜ்மெண்ட்டுக்கு 23 சீட் வந்து என்ஆர்ஐ. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மைனாரிட்டி இல்லாத காலேஜ். அருணை பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரி. ஸோ அருணை மெடிக்கல் காலேஜ்ல எவ்வளவு சீட்டுன்றதை பார்ப்போம். ஸோ அருணை மெடிக்கல் காலேஜ்ல 144ல 21 கவர்மெண்ட் சீட் வந்து ஓசி, பிசி 18, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சி 2, எஸ்டி 1. ஸோ இது மைனாரிட்டி காலேஜ்னால தெலுங்கு மைனாரிட்டி ஃபுல்லா 52 சீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, 23 சீட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ஆர்ஐ ஒதுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் பார்ப்போமா, வந்து செட் பீட்டர். ஸோ செட் பீட்டர் காலேஜ் வந்து நமக்கு ஒசூர்ல இருக்கு. இந்த கல்லூரி 143 சீட் டோட்டல். கவர்மெண்ட் 28, பிசி பிசி 24, அதாவது பிசி வந்து 24, ஓசி 28 கவர்மெண்ட்க்கு, பிசிஎம் 3, எம்பிசி 19, எஸ்சி 14, எஸ்சி 1, எஸ்டி வந்து 1. ஸோ மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 சீட்டு, என்ஆர்ஐக்கு 23. அதுக்கப்புறம் நந்தா மெடிக்கல் கல்லூரியை பொறுத்தவரையும் 143 சீட்ல 28 ஓசி, பிசி 24, பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சி 3, எஸ்டி 1. ஸோ டோட்டல் சீட்டு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு. மேனேஜ்மெண்ட்டுக்கு 30 சீட்டு, என்ஆர்ஐக்கு 23. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓசி பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையும் 28 வந்து ஓசி, பிசி 24, பிசிஎம் வந்து 3, எம்பிசி 18, எஸ்சி 14, எஸ்சிஎம் 3, எஸ்டி 1. 143 சீட்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு 30, 22 வந்து என்ஆர்ஐ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ். ஸோ அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து நமக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல வருது. அதாவது இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா நியூ கல்லூரின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வருஷத்துல சொன்ன இந்த ஒரு கல்லூரி வந்து நமக்கு இந்த வருஷம் வருது. மற்ற காலேஜஸ் வந்து அடுத்த ரவுண்ட்ல மேபி வரலாம். அதை பத்தி எந்த ஒரு அப்டேட் வரல. ஒரே ஒரு காலேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அன்னை வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரனால 47 சீட்டுல டோட்டலாவே 47 சீட்டு தான். ஸோ இந்த வருஷம் புதுசா இருந்தனால ஓசி 9, பிசி 8, பிசிஎம் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கே சேர்த்து 47 சீட்டு தான் வருது. ஸோ ஓசி 9, பிசி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா டோட்டல் 50 சீட் தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு 7.5 போக பேலன்ஸ் கொடுக்குறாங்க. ஓசி 9, பிசி 8, பிசிஎம் 1, எம்பிசி 6, எஸ்சி 5, எஸ்சிஏ வந்து 1ங்க. ஸோ அதுல மேனேஜ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 10 சீட் ஒதுக்குறாங்க, என்ஆர்ஐக்கு 7 சீட் ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து 3 இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியில வருது. ஸோ புது கல்லூரியில நமக்கு 3 கல்லூரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 3-4 கல்லூரி சொன்னாங்க. அதுல வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியில கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வருது. இன்னொன்று செல்ஃப் ஃபைனான்சிங்ல அன்னை மெடிக்கல் காலேஜ் வருது. அதுக்கப்புறம் ஜேஆர் காலேஜ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா வருது. ஓகேவா, அது வந்து நமக்கு ஆல்ரெடி ஆல் இந்தியா கோட்டால வந்துருச்சு. ஸோ 2 கல்லூரி வந்து நமக்கு ஒன்னு செல்ஃப் ஃபைனான்சிங்ல வருது, இன்னொன்னு கன்னியாகுமரி மிஷன் மெடிக்கல் காலேஜ் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ சீனிவாசன் திருச்சியில இருக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி. டோட்டல் 144 நமக்கு. ஸோ 144ல ஓசி 22 கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓப்பன்ல, பிசி 18, பிசிஎம் 2, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. ஸோ மைனாரிட்டி கல்லூரினால, அதாவது மைனாரிட்டி கல்லூரினால 42 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 10 சீட்டு தெலுங்கு மைனாரிட்டிக்கும் 23 சீட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ஆர்ஐல கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து சீனிவாசன் சமயபுரத்துல இருக்க திருச்சி. வெங்கடேஸ்வரா சென்னையில பாத்தீங்கன்னா 144 சீட்டு. இதுவும் வந்து ஒரு மைனாரிட்டி காலேஜ் தான், தெலுங்கு மைனாரிட்டி. 21 ஓசி, பிசி 18, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. டோட்டல் நமக்கு 144ல 34 சீட்டு மேனேஜ்மெண்ட் தெலுங்கு மைனாரிட்டி, 20 சீட் இந்த கல்லூரியில கொடுக்குறாங்க, 21 சீட் என்ஆர்ஐ போகுது. ஸோ தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் 145ல
21 ஓசி பிசி 19, பிசிஎம் வந்து 3, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி வந்து 1. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் 42, தெலுங்கு மைனாரிட்டி 10, என்ஆர்ஐ வந்து 23. ஸோ இந்த வருஷம் வந்த கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 100 சீட் தான் ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நமக்கு 7.5 போக இங்கே ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி ஓசி 19, பிசி 16, பிசிஎம் 1, எம்பிசி 12, எஸ்சி 2, சாரி எஸ்சி 11, எஸ்சிஏ வந்து 1, மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20, என்ஆர்ஐக்கு 15. டோட்டலாக பிரைவேட் யூனிவர்சிட்டி இந்த வருஷம் அடிஷ்னலாக வருது நமக்கு 528 சீட்டில். கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓசிக்கு 83, பிசி 21, பிசிஎம் 9, எம்பிசி 54, எஸ்சி வந்து 41, எஸ்சி 7, எஸ்டி வந்து 3. மேனேஜ்மெண்ட்டுக்கு 138 பிரைவேட் யூனிவர்சிட்டியில், தெலுங்கு மைனாரிட்டி 40, என்ஆர்ஐக்கு 82. அதே இது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் டோட்டலாக 3302 சீட்டில் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓசி 565, பிசி 483, பிசிஎம் 64, எம்பிசி 364, எஸ்சி 275, எஸ்சி 53, எஸ்டி 19, சிஎம்சி 20 சீட் அதாவது 20% கவர்மெண்ட் கோட்டா, 50% கம்பல் சீட்டு. மேனேஜ்மெண்ட்டுக்கு டோட்டலா ஜென்ரலுக்கு 470, கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 82, என்ஆர்ஐக்கு 511. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான சீட் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ நம்ம அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோல நம்ம பிடிஎஸ் பத்தி பார்ப்போம். அதுவும் பிடிஎஸ்க்கு நம்ம தனியா ஒரு சேனல் வச்சிருக்கோம். ஸோ நீங்க அதுல பாருங்க, உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து அதுல நான் அப்டேட் பண்ணிக்கிறீங்க. அதோட சேனலோடைய பேர் வந்து பிடிஎஸ் டாக்டர்ஸ். ஸோ அந்த சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுல பிடிஎஸ் பத்தி தெளிவா டீட்டெயிலா அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்ஸ்.